அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த படத்தை உங்கள் அம்மாவோட கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆவேஷம் டேரக்டர் ஜித்து மாதவன் ரைட்டிங் அண்ட் மஞ்சுமல் பாய்ஸ் டேரக்டர் சிதம்பரம் டைரக்ஷனில் ஒரு எமோஷனல் கிரைம் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன பாலன் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 24 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சென்ஸை ஸ்பாய்லர் ஃப்ரீயாக பார்த்துருவோம் வாங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு ஜெயிலில் ஒரு அம்மாவும் அவங்களோட 5 வயசு பையனும் தண்டனை காலம் முடிஞ்சு அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிறாங்க. அவங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே கைதிக்கெல்லாம் டான் மாதிரி ஒரு பொம்பளை இருக்குது. அவங்க வெளில போய் என்னை காண்டாக்ட் பண்ணுன்னு அந்த அம்மாட்ட ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயிலர் அந்த அம்மாட்ட ஒரு என்ஜிஓட விசிட்டிங் கார்டு கொடுத்து இங்கே ஒரு நல்ல வேலை உனக்கு பார்த்து வச்சிருக்கேன், இனிமேலாவது வேலை போய் பார்த்து பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கார்டை கொடுக்குறாங்க. இப்போ ஜெயிலேருந்து வெளில வர அம்மாவும் பையனும் அந்த 2 நம்பரையுமே டஸ்ட்பினில் போட்டு அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. பிரேக் பிடிக்காத தனி லாரி எங்கே போய் நிற்கும்னு தெரியாத மாதிரி அடுத்த சீனை கூட கெஸ் பண்ண முடியாத கியூரியஸாக போகிற இந்த படம் எங்கே போய் முடியுது அப்படின்றதாங்க இந்த பாலன். ஒரு சில படங்கள் மட்டும்தான் ஓப்பனிங் சீன்லேருந்து என்கரேஜ் சீன் வரைக்கும் நம்மளோட அட்டென்ஷனை ஃபுல்லாக கிராஸ் பண்ணும். அந்த வரிசையில் பாலன் படமும் இடம் பிடிக்கும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ஃப்ரேமுமே நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுது. ஈவன் அடுத்த சீனை கூட நம்மளால கெஸ் பண்ண முடியல. அண்ட் படம் ஃபுல்லாக ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் டைம்லைனை காட்டுறது கூட யூஸ்வலாக டெக்ஸ்ட் மெத்தடை பயன்படுத்தாம அதுலேயும் கூட டிஃப்ரெண்டாக ஒன்று ட்ரை பண்ணி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேலாம் என்னடா தாறுமாறா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேரக்டரைசேஷன் பக்கம் போனால் அது இன்னும் வேற லெவலில் எடுத்து வச்சிருக்காங்க. படத்தில் ஒரு கேரக்டரும் ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஆனால் அந்த கேரக்டரை டிசைன் பண்ண விதம் இன்னுமே ஆச்சரியத்தை கொடுக்குது. இது ஒரு படம்னு சொல்கிறத விட ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்லணும். அம்மாக்கும் பையனுக்குமான பாச போராட்டம் தான் ஒன்லைனராக அமைது. அண்ட் எடுத்துக்கிட்ட விஷயத்தை செம்ம எமோஷனலாகவே கன்வே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டை எமோஷனோட சூப்பராகவே பிளெண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அந்த ஒரு மூமெண்ட். ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கோ அதுக்கு ஈக்குவலாக காஸ்டிங்கும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அம்மா கேரக்டர் பண்ண ஃபர்ஸ்டானா ஒரு டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அவங்களோட பயம், கோபம், பாசம், வெறுப்புன்னு எல்லா சீன்ஸ்க்கும் தேவையான எமோஷன்ஸை ரொம்ப கணக்கச்சிதமாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் குட்டி பையனாக வர ஆதிசேஷன் படத்தில் நடிச்சிருக்கான்னு சொன்னால் நம்பவே முடியாது. ரோட்ல குட்டி பையனை பார்த்தா எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அந்த அளவுக்கு ஃப்ளாலஸாக பண்ணி கொடுத்துருக்கான். இந்த படம் மூலயமா இவனுக்கு அவார்ட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. குட்டி பையனோட ஓல்டர் வெர்ஷன் பண்ண முகமது ஜியான் எமோஷன் சீன்ஸ்லாம் பிரிச்சு எடுத்துட்டாரு. ஜீன் பாலால் வில்லனுக்குனே ஆர்டர் கொடுத்து செஞ்ச மாதிரி பவித்ரன்ற கன்னிங் போலீஸ் காப்பை சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு. டொவினோ தாமஸ் ஹீரோலேருந்து கீழே இறங்கி டவுன் டு த கோர் அந்த அபாஸ்ன்ற கேரக்டருக்கு ஒன்று பண்ணியிருப்பாப்ல. அந்த கேரக்டர் ரொம்பவே டவுன் ஆஃப் ஃபீல் ஆனாலும் கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணி செம்மையாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. ரொம்பவே மினிமல் கேரக்டர் தான் படத்தில். யூடியூபர் பாட்டி, குட்டி வில்லி, கிரீஷ் ஷேடி, பவித்ரனோட ஆளுன்னு எல்லாருமே அவங்க கேரக்டர் சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. சுஷின் சாம் மியூசிக்கில் த்ரில்லர்ஸ்க்கும் எமோஷன்ஸ்க்கும் ஆப்டான மியூசிக்கே கொடுத்துருப்பாரு. ரைம்ஸ் மாதிரி மியூசிக்கே இல்லாமல் சாங் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த சாங் மட்டும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்னு அவங்க சைட்லேருந்து ஒரு குவாலிட்டியான படத்தையே டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஸ்டோரி, அன்பிரடிக்டிவ் ஸ்க்ரீன் பிளே, ஹார்ட் டச்சிங் கிளைமேக்ஸ், பர்ஃபெக்ட் காஸ்டிங் அண்ட் கேரக்டரைசேஷன், குட் ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெக்னிக்கலி சவுண்ட் குட் மூவி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல டொவினோ தாமஸ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அன்இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் பொறுமையாக தான் மூவ் ஆகுது. ஓவராலாக மாலிவுட்லேருந்து மற்றும் ஒரு சாலிட் ரேட்டிங்கில் எமோஷனலாக உருவான இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படமானது தமிழ் டப்பிங்கோட தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த அன்பிரடிக்டபிள் பாலன். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 7.5 out of 10. தேங்க்யூ கைஸ்.